ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்பி கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைன்கிராஃப்ட் தான் கைஸ். மைன்கிராஃப்டில் வந்துட்டு நிறையா மித்ஸ் வந்துட்டு இருக்குது. அதில் முக்கியமாக சொல்ல போனோன்னா ஸ்ட்ரிப்லான்ஸ் மித் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸ்ட்ரிப்லான்ஸுங்கிறது நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஏன் வந்துட்டு மெயின் மெனியூவில் இருக்கேன்னா, அது வந்துட்டு ரியல் காமிக்க தான் நான் மெயின் மெனியூவில் இருக்கேன். இன்னொன்று நான் ஆஃப்லைன்லேயும் இருக்கேன். சரி, ஓகே. நம்ம வந்துட்டு இப்போ க்ரியேட்டிவ் போட்டுக்கலாம். க்ரியேட்டிவ் போட்டு நெக்ஸ்ட்டு வேர்ல்டுக்கு எதுவும் போட தேவையில்ல. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் எந்த மாடுமே போடல. அந்த மேலே மைன்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு இந்த டைட்டிலுக்கு மட்டும்தான் மாடு போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ரியல்னு காமிக்க தான். நான் ஸ்ட்ரிப்லான்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கேன். ஸ்ட்ரிப்லான்ஸ் வந்துட்டு அப்படி எப்படி இருக்குன்னா, அது ஒரு பிளாக் விட்டு வந்துட்டு தண்ணியே வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும் ஷேப்பில். அந்த மாதிரி ஸ்ட்ரிப்லான்ஸ் வந்துட்டு இருக்குது. மைன்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு கேம் வந்துட்டு என்ன தான் சர்வைவல் கேமாக இருந்தாலுமே, அதுக்குள்ளே வந்துட்டு டீப்பாக போகும்போது அது ஹாரர் கேம் மாதிரியா இல்லை இது மிஸ்ட்ரி கேம் மாதிரியானே வந்துட்டு சில பேர்த்துக்கு டவுட் வரும். ஏன்னா அந்தளவுக்கு மைன்கிராஃப்ட் வந்துட்டு செதுக்கியிருப்பாங்க. அது வந்துட்டு எப்படின்னே தெரியாது. சர்வைவல் அப்படிங்கிற ஒரு கேம் இப்படி ஒரு பெரிய மித்ஸ் வந்துட்டு கையில் வச்சுருக்குதுன்னா அது ஒரு பெரிய ஒரு படைப்பு தான். இங்கே பாருங்கள், இப்போ நான் க்ரியேட்டிவில் இருக்கேன். நான் க்ரியேட்டிவில் இருக்கும்போது சீட்ஸ் இருக்கான நான் இப்போ சீட்ஸ் போடல. ஆக்சுவலி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்ட்ரிப்லான்ஸை கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி மைன்கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு வேர்ல்டு பார்டர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. வேர்ல்டு பார்டர்னால் 30 மில்லியன் பிளாக்ஸ் வந்துட்டு தூரமாக போனால் இது வந்துடும். 30 மில்லியன் பிளாக்ஸ் வந்துட்டு போனால் வந்துடும் பார்டரு. அதுதான் மைன்கிராஃப்ட் வேர்ல்டு பார்டர். அதை விட்டு நீங்கள் தாண்டி பியாண்ட் த பார்டர் அப்படின்னா போனீங்கன்னா உங்கள் பிசி கிராஷ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ஃபார்லேண்ட்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிங்க. ஃபார்லேண்ட்ஸ் வந்துட்டு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்லான்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரிப்லான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போய்ட்டு /TP என்னதுன்னா 30 மில்லியன் பிளாக்ஸ், 1s, 10s, 100s, 1000s, 10,000s, 100,000s, மில்லியன், 10 மில்லியன், பில்லியன், 30 பில்லியன் பிளாக்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம போக போகிறோம். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் 100, நெக்ஸ்ட்டு 300 கொடுத்துட்டு டெலிபோர்ட் தந்தேன்னா இதுதான் கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஸ்ட்ரிப்லான்ஸ். மைன்கிராஃப்ட் வந்துட்டு இதை மறைக்கிறதுக்காக அங்கே வேர்ல்டு பார்டர் வச்சுருந்தாலுமே நம்ம டெலிபோர்ட் ஆகி இங்கே வந்துட்டோம். ஆக்சுவலி இது 30 பில்லியன் பிளாக்ஸு. அதாவது வேர்ல்டு பார்டர் 30 மில்லியன் தான், ஆனால் 30 பில்லியன் பிளாக்ஸ் வந்துட்டு நம்ம இப்போமே வந்திருக்கோம். ஆக்சுவலி பிசியில் வந்துட்டு வேர்ல்டு பார்டர் வந்துட்டு நீங்கள் தாண்டி போக முடியாது. டெலிபோர்ட் ஆகி எது பண்ணாலும் வேர்ல்டு பார்டரை தாண்டி போக முடியாது. ஆனால் ஃபைல் எடிட்டிங்னால நீங்கள் உங்களால் வேர்ல்டு பார்டர் சைஸை குறைச்சி உள்ளே போக முடியும். இன்னொன்று, இந்த ஸ்ட்ரிப்லான்ஸில் உங்கள் என்டர் பேர்ல் இருக்குது பார்த்தீங்களா, உங்களால் நவுற முடியாது. அந்த ஒரு பிளாக்கு, அந்த 2D கேமில் எப்படி விளாடுவோம், அந்த ஒரு பிளாக்கு, அந்த மாதிரி ஒரு பிளாக்கில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போய் லெஃப்ட்டு ரைட்டு தான் அந்த மாதிரி தான் போக முடியும். மேலே கீழே அவ்வளோதான். இன்னொன்று ஸ்ட்ரிப்லான்ஸ் எது தெரியுமா மர்மமான விஷயம், நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ளையிங்கில் இருக்காமல் கீழே அப்படியே டேரெக்டாக போயிடுச்சிங்கன்னா கீழே அப்படியே போயிடுவீங்க. அது ஒரு கோஸ்ட் பிளாக் மாதிரி. இப்போ வந்துட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா நான் வந்துட்டு இங்கேருந்து கரெக்டாக இங்கேருந்து அப்படியே ஃப்ளையிங் இதை எடுத்து விட்டேன்னா நான் டேரெக்டாக கீழே போய்கிட்டே இருப்பேன். கடைசியில் பெட்ராக்கை ரீச் பண்ணிடுவேன், பெட்ராக்கை விட்டே போயிடுவேன். இதுதான் ஸ்ட்ரிப்லான்ஸு. ஸோ இன்ஃபினிட்டாக போயிட்டுருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னொன்று சில பேர் கட்டுக்கதை கிளப்புறது என்னதுன்னா, அதெல்லாம் ரூமர்ஸு. அதாவது இந்த ஸ்ட்ரிப்லான்ஸ் வந்துட்டு மைன்கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு ஒரு
இடம் மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று மைன்கிராஃப்ட் வந்துட்டு இந்த விஷயத்த மறைக்க பார்க்குறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஸ்ட்ரிப் பிளான்ஸுக்கும் மைன்கிராஃப்ட்டுக்கும் அப்படின்னு நிறையா. ஆனால் இதெல்லாம் மித்து தான், இன்னும் சால்வ் ஆகலை. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது கிளிச்சால் உருவாக்கலாம். ஆக்சுவலி எந்த கேமாலையும் என்ன தான் நீங்கள் C++, அதாவது அந்த C++ பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதிலே கேம் மேக்கிங் இருக்குது. அதில் கூட நீங்கள் பண்ணாலுமே உங்களால் இவ்வளோ எப்படி சொல்கிறது, மைன்கிராஃப்ட் எப்படி 30 பில்லியன் பிளாக்ஸ் அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ண முடியாது. ஆனால் மைன்கிராஃப்ட் 100 பில்லியன் பிளாக்ஸ் கூட வந்துட்டு ஜென்ரேட் பண்ண பார்த்துருக்கலாம். அது ஜென்ரேட் பண்ண முடியாமல் இந்த மாதிரி கிளிச் ஆகி கோஸ்ட் பிளாக் ஆகி ஸ்ட்ரிப் பிளான்ஸாக மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை தாண்டியும் போனோன்னா ஃபார்லேண்ட்ஸ் வரும். ஃபார்லேண்ட்ஸ் அங்கே வந்துட்டு அந்த சைடு என்ன இருக்குன்னா ஒரு ஓட்டையாக ஒரு ஃபார்லேண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பிக்சர் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு பிக்சர் எடிட் பண்ணலாம் தெரியாது. ஸோ வந்துட்டு நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எல்லாமே இது அந்த ஃபார்லேண்டில் ஒரு அந்த ஓட்டையாக இருக்கிறதுக்குள்ளே போனால் நம்ம பிசி அடுத்த செகண்டே க்ராஷ் ஆகிருமா. க்ராஷ் ஆச்சுன்னா எப்படி சொல்கிறது, நார்மலாக க்ராஷ் ஆகலாம். ஒரு இது எப்படி சொல்கிறது, டக்குன்னு வந்துட்டு க்ராஷ் ஆகிரும். இன்னொன்று அங்கே தான் ஃபார்மேன் வந்துட்டு வாழ்வான் அப்படின்னு வந்துட்டு ஒரு கதை இருக்குது. அவனும் வந்துட்டு ஒரு கிரிமி பாஸ்தா தான். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரிப் பிளான்ஸ் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணுறது நிறைய பேர் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே வந்துட்டு பெட்ராக்கு மொபைலில் பண்ணதில்லை. நான் வந்துட்டு என்னதான் அவங்க வந்துட்டு பெட்ராக்கில் பண்ணியிருந்தாலுமே அவங்க பிசியில் தான் பண்ணுறாங்க. இட் மைட் கிராஷ். இது ஒரு பெரிய கதை இருக்குது. ஏன் எல்லா மாபும் கீழே போகுது, ஏன் வந்துட்டு இங்கே மாபு ஸ்பானே ஆக மாட்டேங்குது. இங்கே ஒரு பீ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஹாய் கைஸ், என்னால் அடிக்க முடியல. யோ என்ன டர்ட்டு ஸ்லாபா கைஸ், நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலி இது ஏன் தியரி இல்லை, நான் சொல்கிறது என்னதுன்னா மைன்கிராஃப்ட் வந்துட்டு டர்ட்டு ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா, அதோ இங்கே பாருங்க. இந்த டர்ட்டு ஸ்லாபை உருவாக்குறேங்கிற பேரில் அது அன்யூஸ்டாகவே இருந்து கடைசியில் இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்குது. எல்லா மைன்கிராஃப்ட் மேப்புக்கும் வந்திருக்கு. இந்த மைன்கிராஃப்ட் வந்து அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு ஸ்லாபே கிராஷ் பண்ணியிருக்கு எல்லாத்தையும். அதனால தான் எனக்கு தெரில, இது ஒரு தியரி தான், ஜஸ்ட்டு தியரி தான். நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு. ஆனால் டர்ட்டு பிளாக் இப்படி இருக்கவே இருக்காது. டர்ட்டு பிளாக் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. அது வந்துட்டு ஒரு மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்லலாம் இருக்காது. என்னது இது, ஆக்சுவலி இது ரொம்பவே கிளிச்சியான வேர்ல்டு. ஸோ நம்ம போகலாம் நம்ம வீட்டுக்கு. கைஸ், ஆனால் கேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி மைன்கிராஃப்டில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்ததே இல்லை. டர்ட்டு ஸ்லாபு அப்படிங்கிறது ஒரு ரேரான விஷயந்தான். அது யாராவது நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரில. ஆனால் நிறைய மித்து பஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னதுன்னா இது ஒரு கிளிச்சாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இது கிளிச் மாதிரியே தெரில எனக்கு.
கிளிச்சு தான் அடித்து சொல்கிறேன், இது கிளிச்சு தான். ஆனால் என்ன கிளிச் வந்துட்டு மைன்கிராஃப்ட் வேர்ல்டில் அவங்க இது மோஜாங்கியே வந்துட்டு C++ஓட பர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அது வந்துட்டு பண்ணுறாங்க. அந்த மாதிரி கிராஷ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது 2011 வந்தது இந்த கேம் மைன்கிராஃப்ட். நான் தனியாக ஒரு வீடியோ போடணும். ஆக்சுவலி நிறையா வந்துட்டு மித்து இருக்குது, நிறையா வந்துட்டு இருக்குது மைன்கிராஃப்டில். சால்வ் பண்ணாத மிஸ்ட்ரிஸ் அதிகமாக இருக்குது. சால்வ் பண்ணாத மிஸ்ட்ரிஸ் வந்துட்டு கொட்டி கொட்டி கிடக்குது. இது ஒரு சீட் இருக்குது. அந்த சீடில் நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுவே இருக்கும். அந்த ஸ்டாச்சு வந்துட்டு ஹெல்ப் மீ அந்த மாதிரி வந்துட்டு இருக்க மாதிரி சொல்லும். அதுக்கும் நிறையா மித்து. வேர்ல்டு ஜென்ரேஷன் அதுக்கெல்லாம் அவர் ஒரு மாடரேட்டர் அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அது வந்துட்டு ரியல் அப்படின்னு சொல்லப்படல. ஆனால் வந்துட்டு எனக்கு மை ஒப்பீனியன் மைன்கிராஃப்ட் வந்துட்டு ஒரு அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்குது. ஐயோ, மைன்கிராஃப்ட் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கேம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை டீப் டைவாக பண்ணும்போது தான் அது வந்துட்டு அதோட உண்மையெல்லாம் தெரிய வருது. என்னால் எண்டர் பெர்ல் யூஸ் பண்ண முடியாது. இன்னும் லேக் ஆகுறேண்ணா. லேக் ஆகுறேன். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்காக தான் க்ரியேட் பண்ணேன். ஓகே, நம்ம மைன்கிராஃப்ட் மித்து வந்துட்டு சால்வ் பண்ணி பார்க்குறது தப்பே இல்லை. ஆனால் என்ன இது ரொம்ப எனக்கு ரொம்ப லேக் அடிக்குது. ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மைன்கிராஃப்ட் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கேம் மாதிரி எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு நான் மைன்கிராஃப்ட் விளாடும் போது மைன்கிராஃப்ட் ஒரு நல்ல கேமு அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய க்ரீப்பி பாஸ்தா இந்த மாதிரி நிறையா இருக்குது. சர்வர் டிஸ்ட்ராயரு, பிசி கிராஷரு, அது பிசி கிராஷரு நிறைய இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு முக்கியமாக தெரிஞ்சதுன்னா மைன்கிராஃப்ட் இது வேறுனா மைன்கிராஃப்ட் ஹீரோ பிரெயின் வந்துட்டு ஒரு காமனான ஒரு இது தான். அது அவ்வளோ காமன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ காமன்லாம் கிடையாது. நிறையா பிசியை கிராஃப்ட் பண்ணியிருக்காப்புல நம்ம தலைவன். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த கிரியேட்டர் ஆஃப் க்ரீப்பி பாஸ்தா, மைன்கிராஃப்ட் க்ரீப்பி பாஸ்தா. ஆக்சுவலி நாச் வந்துட்டு இருக்கார்ல, அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா அப்டேட்லேயும் ஹீரோ பிரெயின் டெலிட்டட் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் நிறைய பிசியில் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹீரோ பிரெயின் வந்துட்டு சைட்டிங் கொடுத்துன்னு தான் இருக்கான். ஸோ கைஸ், நான் இந்த வீடியோ இங்கேருந்தே முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஓகே இன்னும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு கார்னிவா டைனோ ஹண்டர் அப்படிங்கிற ஒரு கேம் ப்ளே போட்டிருந்தேன்னா அதுக்கு ரொம்ப சப்போர்ட் தந்திருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் தந்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். நான் இப்போ கூட வந்துட்டு ஃபினாஃப் ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெடீஸ் வந்துட்டு முழுசாக வந்துட்டு அந்த கதையே சொல்லியிருப்பேன். அது தமிழில் யாரும் சொன்னதில்லை. ஆனால் விசாட் கிராஃப்ட் அப்படிங்கிற யூடியூபர், எனக்கு ரொம்பவே பிடிச்ச யூடியூபர் விசாட் கிராஃப்ட் தமிழ் மைன்கிராஃப்ட் யூடியூபர், அவர் வந்துட்டு லைவில் விளையாண்டு போட்டிருந்தார் அப்போ அந்த காலத்தில் லைவு. ஸோ கைஸ், நான் இந்த வீடியோ இங்கேருந்தே முடிச்சுக்கிறேன். ஸோ
நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ், பாய்.